இப்போ ஈஸி ஸ்வீட் ஒன்று பார்ப்போம், உடனே பண்ணலாம். இப்போ வெல்லத்தில் பண்ண போகிறோம். 1 கப்பு அரிசி, கொஞ்சம் ஏலக்காய், அதே அளவுக்கு ஒரு 3/4 கப்பு வெல்லம் எடுத்துக்கணும். ரொம்ப தித்திப்பு தேவைப்பட்டவங்க வேணால் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், ஆனால் இதுக்கு இது கரெக்டாக இருக்கும். இது என்ன அரிசி எடுத்திருக்கீங்க? பச்சரிசி. அப்பத்துக்கு வந்து பச்சரிசி தான். இது வெள்ளை அப்பம்னு இதோட பேரு, பழங்கால டிஷ் தான் இது. இப்போ நம்ம இதுவும் அரைச்சு உடனே பண்ணக்கூடிய டிஷ் இல்லையா? அரைச்சு உடனே பண்ண. எவ்வளவு நேரம் இதை ஊற வைக்கணும்? 1 மணி நேரம். இதை நைஸா அரைச்சுக்கணுமா இப்ப அரிசியை? ஆமா, நைஸா அரைக்கணும். இல்ல இப்போ மிக்ஸியில் அரிசி போட்டிருக்கோம் அப்பத்துக்கு. இந்த ஏலக்காயை இதோட சேர்த்து அரைச்சிடலாம். எவ்வளவு ஏலக்காய் போட்டிருக்கீங்க? 3 ஏலக்காய் போட்டிருக்கேன். சரி. 1 கப் அரிசிக்கு. இப்போ அரைக்கணும். நல்லா நைஸாக அரைக்கணும் இந்த அரிசியை. ரொம்ப தண்ணி விடக்கூடாது, ஏன்னா இப்போ நம்ம அடுத்தது வெல்லம் போடும்போது அது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆகிடும். அப்புறம் அப்பம் ஊற்றுறதுக்கு வராது. இதோட இந்த மாதிரி இருக்கிறது தான் கரெக்டான பதம். இப்போ நம்ம வெல்லம் சேர்க்க போகிறோம். இதோட ஆல்ரெடி முதல்லையே ஏலக்காய் சேர்த்துட்டோம். இப்போ இந்த வெல்லத்தையே சேர்க்க போகிறோம். இப்போ அந்த அரிசி வெல்லமும் போட்டு அரைச்சாச்சு. இதோ இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. அப்போ ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, ரொம்ப திக்காகவும் இல்லை. அவ்வளோதான், இந்த வேலை முடிஞ்சது. இனிமேல் அப்போ தான் நம்ம எண்ணெயில் எடுத்து இதை மாவை வெட்டு விடணும். அவ்வளோதான். இப்போ மாவு ரெடி ஆகிட்டுது. இதை வந்து டைரெக்டாகவும் எண்ணெயில் ஊற்றலாம், வாழைப்பழ பேஸ்ட்டு சேர்த்து இதோட ஊற்றலாம், பேரிச்சம்பழம் பேஸ்ட்டு சேர்த்து இதோட ஊற்றலாம், இப்படியேவும் ஊற்றலாம், சேர்க்காமலும் ஊற்றலாம். 3 வகையிலையும் ஊற்றலாம். தேங்காய் பல்லு வேணா கூட கீரி போட்டுக்கலாம் இல்லையா? தேங்காய் பல்லு வந்து நெய்யில் வறுத்து போட்டால் இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருக்குது. அப்பத்துக்கு நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல மாவு, அதை வந்து இதில் இப்போ விட போகிறோம். இது ஒன்னொன்னா தான் பண்ணணுமா? ஒன்றா பண்ணணும். அது ஊற்றினோன்னு அப்படி மேலே வரும். எண்ணெய் வந்து இதை மேலே வந்து மிதக்குது பாருங்க. அந்த மாதிரி மிதக்கும் போது இதை எடுத்து இப்படி ஓரமாக வச்சுக்கிட்டு, இல்லாட்டி ஒன்றா பண்ணுறதுன்னா ரொம்ப லேட் ஆகும். அந்த மாதிரி அதனால இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்தது இன்னொன்று உடனே ஊற்றிடலாம். இப்போ இது மேலே வந்துட்டுது. இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். இதையும் திருப்பி போட்டுடலாம். இது ஒரு பக்கம் வெந்துட்டுனா ஒன்னோட ஒன்று ஒட்டாது. நம்ம ரெண்டும் அட்டை டயத்தில் ஊற்றுனோம்னா ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கும். அதனால தான் தனித்தனியாக நம்ம இதை ஊற்றுறோம். ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வர்ற பிள்ளைங்களுக்கு யாராவது டக்குன்னு விருந்தாளி வந்துட்டா கூட ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம்ல இது. அதிரசம் மாதிரி பதம் அதெல்லாம் ரொம்ப பார்க்க வேண்டாம், பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. வாழைப்பழத்தை இதில் வேணும்னா நம்ம ஒரு ஆட் பண்ணிக்கலாம். பேரிச்சம்பழம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதை அரைச்சிட்டு மைய அரைச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கூட வரும், இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கூட வரும், ஹெல்த்தியாக இருக்கும். இதெல்லாம் சேர்த்தா சும்மாவும் செய்யலாம், இதே மாதிரியும் செய்யலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு சொல்கிறேன். இப்போ எண்ணெய் சலசலப்பு அடங்கிட்டுது, வெந்துட்டுது. இப்போ நம்ம எடுத்துருவோம் இதை. கரெக்டாக பார்க்கவே நல்ல கோல்டன் கலர்ல அழகா இருக்கு. இது கரெக்டா 1 மணி நேரம் ஊறினா போதுமா? 1 மணி நேரம் தான் ஊறணும். ரொம்ப ஊறுனா இது அந்த அளவுக்கு இதாக வராது. இப்போ அடுத்தது ஊற்ற போகிறோம். ஒரு கரண்டி கணக்கு வச்சுக்கிட்டு நமக்கு எல்லா அப்பமும் ஒரே மாதிரி வரும் இல்லையா? ஈவனா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக ஈவனாக வரும். இப்போ நம்ம போட்டிருக்கிற அளவுக்கு சுமாராக நமக்கு எவ்வளோ அப்பம் வரும்? வந்து 10 அல்ல 12 அப்பம் வரும்.
இந்த அளவுக்கு. விசேஷ நாள்ல நைவேத்தியத்துக்கு கூட இதை செய்யலாம் இல்லையா? வெல்லம் போட்டிருக்கிறதுனால நைவேத்தியத்துக்கு பண்ணலாம். தேங்காய் பல்லு பல்லா நெய்யில் வறுத்து போட்டால் இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அங்கங்கே இடையில கடிப்படும். இது வெளியில வச்சுக்க முடியுமா 2-3 நாள்? 2 நாள் இருக்கும். இன்னைக்கும் நாளைக்கும் இருக்கும், அவ்வளோதான். அதுக்கு மேலே இருக்காது. அதிரசமாக இருந்தால் தான் இருக்கும். இது வந்து அவ்வளோ நாள் இருக்காது. நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கோம்ல, அதனால ரொம்ப நாளைக்கு இருக்காது. 2 நாள் இருக்கும், அவ்வளோதான். குழந்தைங்களுக்கு ஸ்நாக் பாக்ஸ்ல கூட போட்டு அனுப்பலாம்ல. நல்ல ஹெல்த்தியான டிஷ்ல இது. பஞ்சு பஞ்சா எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க. நல்லா ஓரத்துலலாம் நல்லா முருகலாக இருக்குது. நடுமயத்தில் நல்லா சாஃப்டாக அப்படியே ஸ்பாஞ்சு மாதிரி இருக்குது. இந்த அப்பம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு.